ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெமன் ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் எவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டான். ஸோ இந்த லெமன் ரைஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக மந்த்லி 2 டைம்ஸ் எடுத்துக்கணும். எதுக்காக அப்படின்னா லெமனில் இருக்க சிட்ரிக் ஆசிட் வந்து நம்ம பாடியில் எக்ஸ்ட்ரா ஃபேட் வந்து வராமல் இருக்கிறதுக்கு இந்த லெமன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் பெல் பட்டனை கூட ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லெமன் வந்து நமக்கு சாறு நிறைய கிடைக்கிறதுக்காக கொஞ்சம் இந்த மாதிரி இருத்தி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அடுப்பில் கடாயை வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய், பின்ன கடுகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பின்ன கொஞ்சம் நிலக்கடலை, பின்ன தேவையான அளவு கொஞ்சம் வெங்காயம், பின்ன பச்சை மிளகா 2 இல்லைன்னா காஞ்ச மிளகா 2, பின்ன கருவேப்பிலும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம லெமனை வந்து டைரெக்டாக வெட்டி கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் சீட்ஸ் வந்து வேண்டாம் அப்படிங்கிறவங்க நீங்கள் தனியாக ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த சாறை வந்து மட்டும் ஆட் பண்ணால் போதும். பின்ன தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. பின்ன தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பின்ன அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து அந்த மஞ்சள் வாடை வந்து போகிறதுக்காக அது நல்லா கொதித்து வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து லெமன் ரைஸ்க்கான நமக்கு இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது. ஸோ இதை வந்து நீங்கள் சாதாரணமாக ரைஸ் வச்சுருப்போம் இல்லையா, ரைஸை வந்து வேக வச்சு இதை அது கூட மிக்ஸ் பண்ணி நம்ம கிளறி விட்டுட்டாலே போதும், நமக்கு வந்து லெமன் ரைஸ் ரெடி ஆயிரும். ஸோ இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நம்ம ரைஸில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நிலக்கடலை சேர்த்துருக்கிறதால கொஞ்சம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதாரணமாக கடலைப்பருப்பு தான் சேர்ப்பாங்க, அதுக்கு வந்து நம்ம நிலக்கடலை சேர்த்துருக்கிறதால இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் பின்ன ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.